Welcome back to the channel for the second class of VMware Cloud Foundation 9.0. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு விசிஎஃபோட இன்ட்ரடக்ஷன் மாடியூல் 1 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் விஎம்வேரோட விசிஎஃப் கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எவாலுவேஷன் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் விஎம்வேர் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் விசிஎஃப். ஸோ இந்த மூணு கான்செப்டும் பேசிக்காக நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விசிஎஃப்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஒரு 15 to 16 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்படி டெவலப்மெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, இப்போ கரண்ட்டாக என்ன மாதிரியான சர்வர்ஸ் வந்து நம்ம வந்து விசிஎஃப்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எவல்யூஷன் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வர்ஜ்டு சர்வர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு 2010 to 2013 டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு ரேக் சர்வர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரேக் சர்வரில் ESXை இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ரேக் சர்வரை கொண்டு போய் ஒரு நெட்வொர்க் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல் ஃபெஸ்ட்டாக ஒரு டேட்டா ஸ்டோர்லாம் க்ரியேட் பண்ணி விஎம்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து லைவில் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரும். ஸோ இது வந்து நான் கன்வர்ஜ் என்விரான்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா 2013 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜ்ட் அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2009-10 அந்த டைம் பீரியட்லேயே வந்துருச்சு. இந்த கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளேட் சர்வர்ஸ், என்க்ளோஷர்ஸ், பிளேட் சர்வர்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதில் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான 2 ப்ராடக்ட் வந்து சிஸ்கோ யூசிஎஸ் பிளேட் சர்வர், அதுக்கப்புறம் ஹெச்பியோட C7000 பிளேட் சர்வர்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ட்ரெண்ட் எதுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா ஹைப்பர் கன்வர்ஜ். ஹைப்பர் கன்வர்ஜ் சொல்லும்போது நமக்கு வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வர்ஜில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோம். ஹைப்பர் கன்வர்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போக வேண்டாம், சாஃப்ட்வேர் டிஃபைன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃப்ரம் விஎம்ஆர் பெர்ஸ்பெக்டிவில் ஹைப்பர் கன்வர்ஜன் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் டிஃபைன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா vSAN, சரிங்களா? ஸோ அப்போது நான் கன்வர்ஜ்டு ஹைப்பர் கன்வர்ஜ் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2015 வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு இந்த மூணுமே. ஸோ அப்போது அரௌண்ட் 2015 நான் கன்வர்ஜ் அப்படியே யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கன்வர்ஜ் அண்ட் ஹைப்பர் கன்வர்ஜ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது, சரியா? ஸோ இப்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எவல்யூஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா pre-2010 ட்ரெடிஷ்னல் ஆர் நான் கன்வர்ஜ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா வந்து இப்படி தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். சர்வரு, நெட்வொர்க் ஸ்விட்சு, ஃபைபர் சேனல், ஸ்டோரேஜ். இதில் vSAN கிடையாது, NSX கிடையாது, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறது. எனக்கு ஜஸ்ட் ESX அண்ட் vCentral நாலேஜ் இருந்தால் இந்த என்விரான்மெண்ட்டை ஈஸியாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2010 to 2013 டைம் பீரியடில் நமக்கு வந்துட்டு இந்த கன்வர்ஜ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வர்ஜ்டாக நான் மேஜர் 2 வெண்டார் சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா HPC7000, இன்னொன்று வந்து சிஸ்கோ யூசிஎஸ். இது இல்லாமல் அந்த டைம் பீரியடில் இன்னொரு வெண்டாரும் இருந்தாங்க. என்னென்னா VCE பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VCE பிளாக்குங்கிறது என்ன அப்படின்னா VMware, சிஸ்கோ, EMC இது 3 வெண்டாரும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா VCE V பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரண்ட் ட்ரெண்டில் யூஸ் பண்ணுறதில்ல. ஈவன் HPC7000 கூட வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் C7000 எப்படி இருந்துச்சு, அண்ட் சிஸ்கோ யூசிஎஸ் என்க்ளோஷர் எப்படி இருந்துச்சு, அண்ட் VCE V பிளாக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டியூரேஷனில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் VMware இன்ஃப்ராக்கு, சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே VMware இன்ஃப்ரா ஓரியன்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் 2012-14 அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்பர் கன்வர்ஜ்டு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் மேஜர் வெண்டார் அப்படின்னு பார்க்கும்போது VxRail அண்ட் நியூட்டானிக்ஸ்.
இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் மேஜர் வெண்டார். அந்த மேஜர் வெண்டர் இல்லாமல் ஹெச்பி சிம்பிளிவிட்டி, சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெண்டார்ஸும் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறாங்க. பட் குளோபலாக மார்க்கெட்டை டாமினேட் பண்ணது விஎக்ஸ்டைல் அண்ட் நியூட்டானிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ விஎக்ஸ்டைல், ஹெச்பி சிம்பிளிவிட்டி, சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ் அண்ட் நியூட்டானிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே வந்து இந்த சர்வரோட இது வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்ததாக இன்னொரு கான்செப்ட் கொண்டு வராங்க உள்ள 2016-17 டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 2 மேஜர் வெண்டார் இருக்காங்க, ஹெச்பி சினர்ஜி அண்ட் டெல்லோட எம்எக்ஸ் சீரிஸ். சரியா? இது வந்து என்னன்னா நம்ம C7000ஓட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த ஹெச்பி சினர்ஜி. சரிங்களா? இதை வந்து கம்போசபிள் இன்ஃப்ரான்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட VMware என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. பட் குளோபலாக இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. நான் அந்த குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கிளாஸோட கடைசியில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் கன்வர்ஜ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ட்ரெடிஷ்னல் அந்த நான் கன்வர்ஜ் ஓரியன்ட் சர்வர்ஸ் இன்னைக்கு 2025ல எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஹெச்பி சினர்ஜி எப்படி இருக்கும் அண்ட் டெல் EMCயோட பவரேஜ் எம்எக்ஸ் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய VMware பிளாட்ஃபார்மில் அந்த ஹார்ட்வேர் வந்து 2010லேருந்து அப் டு 2017 வரைக்கும் எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது எதனால் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து VCF லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார்ட்வேர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்டை இந்த ஹார்ட்வேரில் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் VCFக்கு இதில் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் சூஸ் பண்ணும்போது அந்த டிப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபெஸ்ட்டாக நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஹார்ட்வேர் நாலேஜ் லேக் ஆகும்போது உங்களுக்கு அந்த டிப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் போய் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 weeks ஆஃப் டைம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். இப்போ ஓவராலாக VCF என்விரான்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம பார்த்ததில் எந்தெந்த ஹார்ட்வேர்லாம் வந்து சூட் ஆகும். ஏன்னா VCF டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ஹார்ட்வேர் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா டில் 2017 வரைக்கும் உள்ள ஹார்ட்வேரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேக் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து vSAN ரெடி நோடுன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் நிறைய வெண்டார்ஸ் வந்து சர்வர்ஸ் கொடுக்குறாங்க. சிஸ்கோ, டெல், ஃபிஜிட்ஸு, ஹெச்பி, ஹிட்டாச்சி, லெனோவா, IBM, சூப்பர் மைக்ரோ இது மாதிரி நிறைய வெண்டார்ஸ் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 40 வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வெண்டார்ஸ் இல்லை, 40 OEM வேலிடேட்டட் சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அதில் மேஜர் வெண்டார்ஸ் வந்து இதிலேயே அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இந்த ஒரு சர்வர் வந்து நீங்கள் VCF டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா vSAN ரெடி நோட் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹெச்பி சிம்பிளிவிட்டி ஆர் விஎக்ஸ்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெல் EMCயோட அந்த கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா? ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹெச்பி சிம்பிளிவிட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க 9ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு இது கம்பேட்டபிலிட்டி ஆகுமா இல்லைன்றது வெண்டார்கிட்ட நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போது 2010லேருந்து 2017 வரைக்கும் ஹார்ட்வேரில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அதில் நான் கன்வர்ஸ்ட், கன்வர்ஸ்ட், ஹைப்பர் கன்வர்ஸ்ட், அதுக்கப்புறம் கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தோம் இல்லையா? 2017க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2017க்கு அப்புறம் வரும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் உள்ளே வருது. அதே டைம் பீரியடில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஹைப்பர் கன்வர்ஜில் பற்றி நம்ம நியூட்டானிக்ஸ், விஎக்ஸ்ஐலாம் வந்து பார்த்தோம் இல்லையா? 2014-15ல் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதே ஹார்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா
ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ரா 2.0 2.0 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த HCI 2.0னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ப்ரைவேட் டேட்டா சென்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த HCI 2.0ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே சிங்கிள் ஹார்ட்வேரை நீங்கள் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கிளவுடோட இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ஹைப்பர் கன்வர்ஜ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2.0. இந்த 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு VCF என்விரான்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் டேட்டா சென்டர் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இப்போ இருக்கிறது இல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு இந்த HCI 2.0 சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அரௌண்ட் 2017 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். அதில் HP சினர்ஜி, டெல் பவரேஜ், அதுக்கப்புறம் வந்து டெல் பவரேஜோட MX, அப்புறம் லிக்விட், இந்த மாதிரி ஒரு 3 வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது 2018க்கு அப்புறம், அதாவது 2017க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் மேஜரான ஒரு 3 வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA DGX, HP Apollo, Dell DSS 8440. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA இருக்குது, அப்புறம் HPயோட DSS இருக்குது, அண்ட் HPயோட Apollo. ஸோ இந்த கிளாஸோட கம்ப்ளீட் கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸோட இந்த VMware BCF 9.0 செகண்ட் கிளாஸ் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் கிளாஸ் வேணும் அப்படின்னா SMS Tech Deskோட ஃபோன் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து VCF 9ஓட ஃபுல் ஃப்ளெஜ் கிளாஸில் இதை வந்து 2017க்கு அப்புறம் என்னென்ன மாடல் ஆஃப் சர்வீஸ் வந்தது, அதை VCF என்விரான்மெண்ட்டில் இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டெப்த்தாக நம்ம வந்து ரியல் டைம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.